70 ரூபாய்க்கு பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? அந்த பிரியாணி பார்க்கவே ரைஸே சரியா இல்லை, அதோட குவாலிட்டி. ராணிப்பேட்டையில் ஏகப்பட்ட பிரியாணி சாப்பிட்ருங்கல்ல, அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல பிரியாணின்னு அதாவது வீடியோ போட்டிருக்கேன் நான் பார்த்தா எனக்கு இல்லை. சரி, அப்படி ஏதாவது பிரியாணி கிடைக்குமான்னு சொல்லிட்டு ராணிப்பேட்டை சிப்காட் இருக்கிற ரோட்ல போனேன். 70 ரூபாய்க்கு என்னால் ஹாஃப் பிளேட் பிரியாணி பார்க்க முடிஞ்சது. கம்மி பிரைஸ்ல, ஐ மீன் 70 ரூபாய்க்கு பிரியாணி கூட 65 தனியா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பிரியாணி இன்னைக்கு நல்லா இருக்கா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணி தான் பார்க்க போறோம். 70 ரூபாய்க்கு பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நான் சொன்னல 70 ரூபாய்க்கு பிரியாணி, அந்த பிரைஸுக்கு அவங்களால என்ன கொடுக்க முடியும்ன்றது இருக்குல்ல. 2-3 சிக்கன் பீஸ் இருக்கு, ஒரு எக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு பிளேட் ஃபுல் ஆஃப் ரைஸ். 70 ரூபாய்க்கு நிச்சயமா இது ஒர்த். இந்த நிறைய பேரால பெருசா அஃபோர்ட் பண்ணி சாப்பிட முடியாதுல்ல, அவங்களுக்கு 70 ரூபாய்க்கு ஹாஃப் பிளேட் பிரியாணியும் 30 ரூபாய்க்கு 65, 100 ரூபாய்க்கு பிரியாணி 65 முடிச்சாச்சு. ஒரு நல்ல காம்போ. பட் என்னன்னா நம்ம அந்த சீரக சம்பா அரிசி எல்லாம் எதிர்பார்க்க முடியாது, அந்த பிரைஸுக்கு தான் இருக்கும். இங்க பாருங்க. ஸோ கரெக்டா எனக்கு எப்படி சொல்றது, இதை நான் இதை ஒரு ஸ்டார் பிரியாணி ரேஞ்சில நான் எதிர்பார்க்க மாட்டேன். இந்த பிரைஸுக்கு எனக்கு இது ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. நிச்சயமா ஒருத்தருக்கு வயிறையும் ஃபுல் ஆக்கிடும், பிரியாணி சாப்பிட்ட சாட்டிஸ்பாக்சனையும் கொடுத்துரும். கன்வின்சிங்கா இருக்கு. திடீர்னு வீட்டுல ஒரு பிரியாணி செய்வாங்கல்ல, அது அந்த டவுனோட பெஸ்ட் பிரியாணி டேஸ்ட்ல எல்லாம் இருக்காது, ஆனா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரியாணி. ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல உட்காந்து நீங்க பிரியாணி சாப்பிட்றதுக்கு இந்த 70 ரூபாய் நிச்சயமா ஒர்த். ஒரு வாட்டி அடுத்த பைட் எடுக்கும் போதும் இது டச் அண்ட் ஃபீலா எனக்கு ஒரு தக்காளி சாதம் மாதிரி ஃபீல் ஆனாலும், அது வாயுல போனதுக்கு அப்புறமா அந்த சிக்கனோட ஃபிளேவர் இருக்கட்டும், அந்த பிரியாணிக்கு அவங்க யூஸ் பண்ணிருக்க மசாலா, இதெல்லாம் இல்ல இது நல்ல பிரியாணி தான், ஏன் நீ அப்படி யோசிக்கிற அப்படின்னு சொல்லுது. நீங்க ஒருவேளை ஏற்கனவே இந்த கடை பேர் சொல்லலாம், பிஸ்மில்லா பிரியாணின்னு சொல்லிட்டு. இந்த ரோட்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் போனேன், ஒரு 8 கடை பார்த்துட்டேன் பிஸ்மில்லான்னு. ஆனா எனக்கு கடை பேர் சொல்லாம எனக்கு கரெக்டா தெரியல. கோயில் ஒன்று இருக்கு, அந்த கோயிலுக்கு முன்னாடியே இருக்கு இது கடை. எக்ஸாக்ட் லொகேஷன் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இங்க ஏற்கனவே சாப்பிட்டு அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பட்ஜெட்ல ட்ரிப்பு போவாங்க, சாப்பாடு நிறைய செலவு பண்ண முடியாது, ஆனா நல்ல சாப்பாடு சாப்பிடணும்லாம் தோணும்ல, அவங்களுக்கு எல்லாம் இருக்கிற கிச்சன்ல இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்ஸ். இது 100 கிராம் சிக்கன் 65 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் எலும்பு அதிகமா தான் இருக்கு அண்ட் ஆயிலியாவும் இருக்கு. நாட் தட் பேட். 30 ரூபாய்க்கு வர்த் தான். கொஞ்சம் எலும்பு அதிகமா இருக்கு, ஆனா கரெக்டா வெந்திருக்கு. சில இடத்துல நான் சாப்பிட்ருக்கேன் 30 ரூபாய்க்கு 65 இருக்கும், அதில் மாவா இருக்கும், ஒழுங்கா வெந்திருக்காது. இது அந்த மாதிரிலாம் இல்லை, கரெக்டா வெந்திருக்கு. ஸோ எஸ், பிரியாணி முடிச்சுட்டு உங்ககிட்ட பேசுறேன். நீங்க 70 ரூபாய்க்கு எங்கேயாவது பிரியாணி சாப்பிட்றீங்களா, இல்லை இதோட கம்மி பிரைஸ்ல பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ஹாஃப் பிளேட் 70 ரூபாய்க்கு வர்த்தா இருக்குமா அப்படிங்கிறதையும் ஜஸ்ட் லெட் மீ நோ.
ஸோ அந்த 70 ரூபாய்க்கு அவங்களுடைய சிக்கன் பிரியாணியும் 30 ரூபாய்க்கு 100 கிராம் 65ம் சாப்பிட்டேன். எனக்கு அது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. சிலர் வருவாங்க கொம்பு தூக்கிட்டு, அந்த பிரியாணி பார்க்கவே அது ரைஸே சரியே இல்லை, அதோட குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்காது, 70 ரூபாய்க்கெல்லாம் பிரியாணி எந்த குவாலிட்டியில் இருக்கும் அப்படிலாம் பேசுவாங்க. எனக்கு 70 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி அவங்க கொடுக்குறாங்கன்றது சூப்பர் விஷயம். அது நல்ல டேஸ்ட் வைஸ்லையும் அது எனக்கு ஓகேவாக இருந்தது, குவாலிட்டி வைஸ்லையுமே அது எனக்கு எந்த விதத்துலையும் அவங்க எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ண மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகலை, நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் பட்ஜெட்டில் ட்ரை பண்ண போகிறீங்க, ஒரு ஆன் தி கோல போகிறேன் சாப்பிட போகிறேன்னும் போது நிச்சயமாக இந்த மாதிரி பிரியாணி தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் ஆகும். ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் யாராவது இங்கே வந்து ஏற்கனவே சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது நான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் இல்லாமல் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவும் மற்றவங்களுக்கு தெரியப்படுது. இந்த மாதிரி நான் வேறு எங்கே போய் வீடியோ போடணும்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் குட் பை ஃப்ரம் சூர்யா.